caught in the crossfire. It's caught in the நான் சிவா. ஈரான் ஸ்பேஸ்க்குள்ளே விடைகாலில் எந்த விமானமும் என்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க எஜிப்தில் ஏர்ஃபோர்ஸஸ். பிகாஸ் ஈரானில் மிகப்பெரிய ஒரு போர் மிகம் சூழ்ந்திருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். பிகாஸ் ஈரானுடைய பல பேரை இப்போ இஸ்ரேல் சரமாரியாக தாக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்குள்ளே மிசைல்ஸ் என்டர் ஆகிருக்கு, இஸ்ரேலோட மிசைல்ஸ். பட் ஈரான் இது பெருசாக இம்பாக்ட் பண்ணல, ஃபஸ்ட்டே உள்ளே என்டர் ஆனது. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக இப்போ ஈரான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு, ரஷ்யா சொன்னாங்களே நாங்கள் உக்ரைன் பார்டரில் பயிற்சி தான் எடுக்கிறோன்ட்டு. அதுக்கப்புறம் அது என்னவாச்சு, மிகப்பெரிய போராக ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த போர். அதே மாதிரி தான் ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்கு. எஜிப்து அந்த சைட்லலாம் மிகப்பெரிய போராட்டம் சூழ்ந்துருக்கு. பிகாஸ் அந்த சைடு போகிற எல்லா விமானமும் ஆல்மோஸ்ட் ஈரான் சைடு இந்த சைடாக கொஞ்சம் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராவல் யூரோப் சைடுக்கு. பட் இப்போ அதை தவிர்த்துட்டு விடைகாலில் போகாது ஈரான் சைடு. பிகாஸ் 3 மணிலேருந்து ஒரு காலையில் ஒரு 6:30 மணி வரைக்கும் எந்த விதமான விமானமும் கமர்ஷியல் விமானம் உள்ளே என்ட்ரு ஆக வேண்டாம்னு எஜிப்த் ஏர்ஃபோர்ஸஸ், அதாவது எஜிப்த் ராணுவம் ஓகேங்களா சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ மிகப்பெரிய விமான கம்பெனிலாம் வந்து தவிர்த்துருக்காங்க. அமெரிக்கன் ஏர்லைன்ஸு, ஸ்கூட்டு, இதுக்கப்புறம் எமிரேட்ஸ்லாம் அந்த சைடு போகிறத விட்டுட்டு இப்போ அந்த ரெட்சி அந்த வழியாக போய்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல், அதாவது எஜிப்து மேலே எஜிப்து பக்கத்தில் ரெட்சி போகும் ஓகேங்களா, அந்த சைடாக போய்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலு அந்த ஈரான் சைடு எந்த விதமான விமானம் இடைக்காலில் ட்ராவல் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் போய்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். இஸ்ரேலில் எல்லா நாட்டோட வம்புடைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த போரில் இஸ்ரேலா ஈரானா அப்படிதான். ஏன்னா 2 நாட்டு சைடுமே ஒரு இடத்துல இஸ்ரேல் கிட்ட அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல ஈரான் கிட்ட அதிகமாக இருக்கும். பட் பெரிய பிரச்சனைனா இஸ்ரேல் தான் அதில் ஜெயிக்கும்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஈரான் கிட்ட வெப்பன்ஸ்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப பழைய வெப்பன்ஸு. பட் இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது இப்போ வந்த டெக்னாலஜியோடு இருக்கிற வெப்பன்ஸு. அப்போ இப்போ அவங்கள்ட்ட ஆயுதம் நிறைய இருந்தாலும் அது ஆயுதம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இஸ்ரேல் வச்சுருக்காங்க. இதே அவங்க அடிக்கணும்னு நினச்சி மிசைல்ஸ் ஆன் பண்ணால் இஸ்ரேலும் அது கண்டுபிடிச்சிடும். பட் ஈரான் கிட்ட அந்தளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. அதனால் இந்த போர் நடந்துச்சுன்னா இதில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும்ட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது போக போக பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது இன்னும் வெளிப்படுவது உங்களை என்ன